வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேள்வி, கண்புரை கேட்ராக்ட்னா என்ன? ஒரு சில பேருக்கு ஒரு 50 வயசு 60 வயசுல நடக்கும். சில பேருக்கு 25 30 வயசுல சில பிறக்கிற குழந்தைங்களுக்கும் புரை இருக்கும். இப்போ வந்து சுகர் இருந்தா கண்ணில் பிரச்சனை இருக்கும் அப்படி, இந்த சுகரும் கண்ணும் ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்களே, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் நான் அந்த கேள்வி கேட்கறேன்னா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இந்த மாதிரி கண்ணுல பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு சுகர் அதிகமா இருக்கும், உங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு மெயின் பாக்ஸ் மாதிரி சார், சுவிட்சோட மெயின் பாக்ஸ் மாதிரி. நீங்க புரை அப்படின்னு சும்மா கூகுள் அடிச்சீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும் அப்படி ஒயிட் கலர்ல காட்டுறாங்க, ஒரு கண்ணு நார்மலா இருக்கு. இப்ப நார்மலா கண் புரை விழுந்த எல்லாருக்குமே நம்ம பார்த்தோம்னா ஒரு கண் வெள்ளை கலர்ல தான் இருக்குமா, இல்ல நார்மலா இப்ப எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி கண்ணா தான் அது இருக்குமா? நைட் டிரைவ் போறோம் சார், எய்தாப்ல ஒரு வண்டி வருது, லைட் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா கிளார் அப்படி பரவுதுனாலே, அப்படி கண்ணுல புரை விழுகிறதுக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால இது விழுகுது. ஏன்னா நீங்க 25 வயசுல ஒருத்தர் கண் புரை விழுந்தது அப்படின்னு சொன்னதுனால நான் புரியுது. பிளிங்கிங் வந்து அவங்க நிறைய எஜுகேட் பண்ணிட்டே இருக்கீங்க சார். பிளிங்கிங்லாம் அனிச்சை இல்லை சார், அதுவா தானே சார் நடக்குது, நமக்கே தெரியாதுல்ல சார் நம்ம கண்ணு சிமிட்டுறது. அப்படி கூட சிமிட்டாம இருக்காங்க. சிமிட்டாம ஒரு சில பேர், ஒரு சில குழந்தைங்க அதை நீங்க எஜுகேட்டும் பண்றீங்க. அதை நம்ம சொல்லணும், அதை சொல்லணும். ட்ரை ஆகி கண்ணு சிகப்பாகி கண்ணை தேய்க்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க வராங்க. கிட்ட பார்வை அப்படின்னா கிட்ட பார்வை தெரியும், தூர பார்வை தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தூர பார்வை அப்படின்னா தூர பார்வை தெரியும், கிட்ட பார்வை தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கிட்ட பார்வை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் கிட்டத்துல இருக்கிறது தெரியுமா தெரியாதா? இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். 20-20-20 அந்த 3-20 ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமா ஏதாவது இதெல்லாம் நம்ம வராம கண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பேசிக்கா என்ன தப்பு நம்ம பண்றோம், அதை என்னென்ன செஞ்சா ஓரளவுக்கு நம்ம செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி நம்ம பேச போறோங்க. இது இன்னைக்கு தேதிக்கு யங்கா இருக்கும் போது வேற விதமான பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா ஒரு முக்கிய பிரச்சனையா நமக்கு மாறிடுது. அதை பத்தி என்ன ஏதுன்னு தெளிவா பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய கண்ணு. இந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனைங்கிறது யங் ஏஜ்ல இருக்கும்போது, சின்ன பசங்கள்ல இருக்கும்போது நம்ம சாதாரணமாக கண்ணாடி போட்டுருவோம். ஏன்னா பார்வை திடீர்னு மங்களா தெரியும், தூரத்துல இருக்க தெரியாது, பக்கத்துல இருக்க தெரியாது, அதுக்கெல்லாம் கண்ணாடி வச்சுக்கிருவோம், லென்ஸ் வச்சுக்கிருவோம். கொஞ்சம் நம்ம அந்த அடல்ட் ஏஜ் அதெல்லாம் வரும்போது எனக்கு கண்ணாடி போடுறதுலாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் தாண்டி அடுத்து கேட்டராக்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது கண்ணில் புரை விழுந்துருது. பார்வை வந்து புற விழுகிறதன் மூலமா கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம அப்பா வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருந்தீங்கன்னா கண் புரைக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கலர்ல திரையெல்லாம் கூட போட்டிருப்பாங்க, நம்ம நிறைய அதை பத்தி பார்க்க முடியும். அப்ப அது யாருக்கெல்லாம் வரும், அதோட சிம்டம்ஸ் என்ன, சுகருக்கும் இந்த கண்ணில் புற விழுகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதை எப்படி தீர்க்க முடியும்? எல்லாருமே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சொல்றாங்க, ஆப்ரேஷன் தான் வழியா, வேற ஏதாவது இருக்கா? இது வராம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா ஏதாவது நம்ம பாதுகாப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியுமா? நம்ம உணவு பழக்க வழக்கத்தால கண்ணில் புற விழுகிறத நம்மளால மாற்ற முடியுமா? இப்படின்னு திருவள்ளூர்ல இருக்கிற தீபம் கண் மருத்துவமனையில உட்காந்து நம்ம இப்ப பேசி டிஸ்கஸ் பண்ண போறோங்க. இது வந்து நம்ம ஆவடியில இருக்கு, ஊரப்பாக்கத்துல இருக்கு, சென்னையை ஒட்டின இந்த சைட்லாம் இருக்கு. நீங்க நம்ம திருவள்ளூர்ல இருக்கோம். நம்ம கூட சிவபிரசன்னா மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க, கண் மருத்துவர், ஆப்தமாலஜிஸ்ட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மருத்துவர். இதை பத்தின எல்லா சந்தேகங்களையுமே நம்ம கேட்டு தெளிவான விளக்கம் வாங்குவோம். சார் நம்மளுடைய ஷோக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேள்வி, கண்புரை கேட்ராக்ட்னா என்ன சார்? கண் புரைங்கிறது இட்ஸ் அ ட்ரீட்டபிள் பிளைண்ட்னஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பார்வை கம்மியாகிறது, இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி அந்த நார்மல் விஷன் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ பொதுவாக கேட்ராக்ட் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள லென்ஸ் நேச்சுரலாக நம்ம லென்ஸ்னு ஒன்று இருக்குது சார். நம்ம உடம்புல நம்ம கேமராக்கு லென்ஸ் மாதிரி தான், ஒரு ஒளி அந்த லென்ஸை தாண்டி நரம்புல போய் விழுந்து தான். ஸோ இது வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட்ங்கிறது நம்ம மூளைக்கு போய் நமக்கு அது தெரியும், இது டேபிள், இது சேருங்குது. ஸோ இட் பாசஸ் த்ரூ, அந்த ஒளி வந்து லென்ஸை தாண்டி நரம்பு டச் ஆகி தான் அது மூளைக்கு போகும். ஸோ லென்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பகுதி. ஸோ இந்த கேட்ராக்டுங்கிறது ஏஜ் ப்ராசஸ்னால வர்றது ஒரு ப்ராப்ளம் சார், அவ்வளோதான். இட்ஸ் நாட் எ டிசீஸ். இது வந்து ஒரு குறைபாடு அந்த மாதிரி இதுகள். இது ஒரு சில குழந்தைங்க பேருக்கு நார்மலாக நடக்கிற விஷயம் தான் சார். ஏஜ் ப்ராசஸ் நடக்கிறது சார். ஒரு சில பேருக்கு ஒரு 50 வயசு 60 வயசுல நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேயே வரும் அப்படிங்கிறது தான். மற்றபடி சின்ன வயசுனா என்ன வயசு டாக்டர்? சில பேருக்கு 25 30 வயசுல புற வந்து அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணதும் அவங்களும் இருக்காங்க. சில பிறந்த குழந்தை கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம், பிறக்கிற குழந்தைங்களுக்கும் புரை இருக்கும். அது வந்து வேற மாதிரி ஒரு மெக்கானிசம், அது வந்து வேற மாதிரி ஒரு ஜீன் மியூட்டேஷன், அந்த மாதிரி வேற பிரச்சனைங்க. பட் நார்மலாக காமன் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 இயர்ஸ்ல காமன். நீங்கள் ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆவரேஜ் ஏஜ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 வயசு அவங்களுக்கு தான் இந்த புற வளர்ச்சி காமனாக வருதுங்க. இந்த புரை இருந்துச்சுன்னா நம்ம என்ன அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியும்னா,
இப்போ அவங்க கண்ணாடி ரெகுலரா போட்டுட்டு இருப்பாங்க, கிளாஸஸ் போடுறாங்க, பார்வைக்காக கண்ணாடி போடுறாங்க. அதுக்கும் இந்த குறைக்கான சம்பந்தம் இல்லை. இப்போ சின்ன வயசுல கண்ணாடி போடுறப்ப நான் கண்ணாடி முன்னாடிலாம் போட்டிருந்தேன். காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது, பஸ்ஸில் எழுதி இருக்கிறது, போர்டெல்லாம் தெரியாம இருக்கும், நான் கண்ணாடி போட்டிருந்தேன். அப்ப அது வந்து அதுக்கும் புறைக்கு சம்மந்தமே இல்லையா? அது வேற புறை வேற? கண்டிப்பா கண்டிப்பா. புறங்கிறது லென்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் சார் புறை. உங்களுக்கு பார்வை சின்ன வயசுல இருந்து பார்வை குறைபாடுனா அது வந்து ஒளியோட நரம்போட முன்பகுதி விழுதா பின்பகுதி விழுதா அந்த பிரச்சனை. இது வந்து நாங்க ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க லென்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி ஃபுல் பார்வை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ கண்ணாடிங்கிறது வேற. ஆனா புறங்கிறது உள்ள லென்ஸ்ல நமக்கு எப்படி ஏஜ் ஆகிற மாதிரி ஒரு 20 வயசு 30 வயசுல தலைமுடி நிறைக்கிறது, நமக்கு எப்படி ஏஜிங் ப்ராசஸ் ஆகுதோ அதே போல கண்ணில் லென்ஸ்ல இருக்கிறதும் ஏஜிங் ப்ராசஸை அது கேட்ராக்டா மாறும் சார். ஓ, அந்த கண்ணுல இருக்கக்கூடிய லென்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இப்ப நம்ம கார்னியா, ரெட்டினா, ஐரிஸ் அப்படிலாம் சொல்றோம், பியூப்பிள், இந்த மாதிரி கண்ணுல லென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பகுதி கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு மேகமூட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து மறைச்சிடும். ஆமா சார், ஆமா. அது வந்து ஏஜ் வித் ஏஜ் தான் அது நடக்கும். ஏஜ் நடக்கிறது தான் சார். அது காமனான விஷயம், அது மோஸ்ட் காமனான விஷயம் தான் அது. ஸோ இது வந்து இட்ஸ் எ ட்ரீட்டபிள் பிளைண்ட்னஸ். மெயினான விஷயம் அதுதான். சில பேர் கண் பொறை இது வந்து பிரச்சனை, இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, பொறை விழுந்துச்சு, பார்வை கம்மியான, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு கண் மருத்துவரை பார்த்து எவ்வளவு தூரம் கண்ணாடியில இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்னு போது அவங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி கண்ணாடி போட்டிருப்பாங்க, அப்புறம் செக் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கணும் அது எவ்வளவு தூரம் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய ஒர்க் பேஸ்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப டாக்குமெண்ட் பார்க்குறவங்களா இருக்காங்க, படிக்கிற விஷயம் ஜாஸ்தி இருக்கும், கிட்ட பார்வை தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அப்படிங்கிறப்போ கண் போறங்கிறது ரொம்ப அதிகமாகிறது ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் அது. ஸோ அவங்க கண்ணாடிக்கு அதை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதிக லென்ஸ் பவரும் கண்ணாடி செக் பண்ணி பார்க்குறோம், ஒரு கட்டத்துக்கு மேல அதிக லென்ஸ் பவர் வச்சும் அவங்களுக்கு பார்வை இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நாங்கள் டைலேட் பண்ணி பார்க்கையில கண் போற எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். இப்ப நீங்க கண் பொறை அப்படின்னு சொல்றோம். இப்ப நார்மலா ஏஜ் ஆனா கூட பார்வை மங்கிருச்சு அப்படின்றது தானே உங்களுக்கு தோணும். எடுத்தோடனே எனக்கு இது பொறை அப்படின்னு அவங்களாலேயே அதை தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல சாதாரணமா ஒரு செக்கப்புக்காக வந்து நீங்க அதை பார்த்துட்டு கண்ணாடி மூலமாக உங்களுக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்களுக்கு பொறை விழுந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவீங்களா? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ஏன் நான் அதை கேட்கறேன்னா, நீங்க பொறை அப்படின்னு சும்மா கூகுள் அடிச்சீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும் அப்படி ஒயிட் கலர்ல காட்டுறாங்க, ஒரு கண்ணு நார்மலா இருக்கு. அப்போ ஒரு கண்ணு நமக்கு வெள்ளை கலர்ல ஏதோ வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நார்மலா கண் பொறை விழுந்த எல்லாருக்குமே நம்ம பார்த்தோம்னா ஒரு கண் வெள்ளை கலர்ல தான் இருக்குமா, இல்ல நார்மலா இப்ப எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி கண்ணா தான் அது இருக்குமா? ஓகே, இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க சார், அவங்க வந்து கண்ணாடி ரெகுலரா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, இப்போ எனக்கு ஒரு 3 வருஷமா படிப்படியா எனக்கு கம்மியாகுது. நான் கேட்பேன், எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு கம்மியாகுதுன்னா? நைட் டிரைவ் போறோம் சார், எய்த்தாப்புல ஒரு வண்டி வருது, ஹைவே வண்டி வருது, எனக்கு லைட் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா கிளார் இருக்கு. அதாவது அந்த டிஃப்யூஸ் ஆகி லைட் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இல்லாம அந்த லைட் பரவுது. அப்படி பரவுதுனாலே நமக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் கேட்ராக்ட் சார். அது ஓகே, அது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சொல்றது. ஒரு வெளிச்சம் பாக்குறாங்க, ஹைபி வண்டி போகுது, நார்மலா டக்குன்னு அந்த வண்டி தாண்டின உடனே நார்மலா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நார்மல் விஷன் வந்துடும் ஒரு வண்டி ஹைபி. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா அந்த கிளார் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அந்த வெளிச்சம் அந்த அடிச்ச லைட் வெளிச்சம் கொஞ்சம் நேரத்துக்கு. இது வந்து கண் பொறையே இருந்தா இந்த பிரச்சனை வரும் சார். ஸோ அந்த கிளார் மெயின் இது. ரெண்டாவது, அவங்க அன்றாட ஒர்க் டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டியில டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நைட் டிரைவ்ல முக்கியமா, நைட் டிரைவ்ல நான் சொன்ன மாதிரி லைட்டு, அப்புறம் தூரமா முன்னாடி தெரிஞ்ச போர்டு இப்போ கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது, அந்த பிரச்சனை. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கானது. அவங்களுக்கு தனக்கு பார்வை குறைபாடு இருக்கா இல்லையா, கண் பொறை இருக்கா இல்லையான்றது, இதெல்லாம் சின்ன சின்ன சயின்ஸ். இதை வச்சு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மருந்து போட்டு டைலேட் பண்ணி பார்ப்போம். டைலேட்டுங்கிறது அந்த பாப்பா விரிவாய் லென்ஸோட முழு தன்மை எப்படி இருக்கு. பொறையிலேயே முன்பொறை, நடுப்பொறை, பின்புறை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா போஸ்டீரியர் போல அது நிறைய பொறைகள், வித்தியாசமான பொறைகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி பொறை இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ஜரியோ இல்ல கேட்ராக்ட் இருக்கா இல்லைன்னா நம்ம பேஷண்ட்டை பேசலாம். அப்ப இந்த வெளிச்சம் மட்டும்தான் கேட்ராக்டுக்கான சிம்டம்ஸ். பார்வை குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு. பஸ் போர்டு என்னால படிக்க முடியலனாலும் பொறை இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம கண்ணாடி செக் பண்ணி பாக்குறோம். அவங்க சப்போஸ் லென்ஸ் வச்சு நல்ல பார்வை இருக்குன்னா சோ கண்ணாடி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த அவங்க போட்டுக்கிற கண்ணாடி மட்டும்தான் ப்ராப்ளம். சோ லென்ஸ் மாத்திட்டா பார்வை நல்லா. கண்ணாடியும் செக் பண்ணி பாக்குறோம், அதுலயும் அவங்க இம்ப்ரூவ் ஆகல. கண்ணாடி போட்டு எனக்கு பார்வை தெரியலனா இம்ப்ரூவ் ஆகல, பிளஸ் டைலேட் பண்ணி நம்ம பாக்குறோம், அப்பயும் பொறை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா will advise for the cataract surgery sir. ஓஹோ, ஆமா. இப்போ இதுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி நீங்க எடுத்தோனே சர்ஜரின்னு சொல்றீங்க, ட்ரீட்மெண்ட்ன்ற வார்த்தையை தாண்டி சர்ஜரின்னு போயிடுறீங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிறதே சர்ஜரி மட்டும்தானா? எனக்கு கண்ணு பொறை விழுந்துட்டா ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமா சார். இப்போ நம்ம கேட்ராக்டுக்கே வந்து ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கோம். இப்போ கேட்ராக்ட் யாருக்கு உடனே பண்ண,
இப்போ ஒரு ஒரு அந்த ஒரு போர்டு படிக்க சொல்லுவோம் நாங்கள் பேஷண்ட்டை லென்ஸ்ல டிஃப்ரெண்ட் லென்ஸ்லாம் வச்சு போர்டு படிக்க சொல்லுவோம். லாஸ்ட் லைன் வரைக்கும் படிச்சா அது நார்மல் சார். 6 இஸ் நார்மல். 6 9 வரைக்கும் படிக்கிறாங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு வந்து இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு தெரியல, ஏதோ அனுமானமா படிக்கிறேன், நான் படிக்கிறேன் பட் எனக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புறம் இருக்கு, ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கு, நீங்க சர்ஜரி பண்ணிட்டா பெட்டரா இருக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ் அவங்களே வாலண்டரா அவங்களே வருவாங்க, வந்து சரி எனக்கு முன்ன கிளாஸஸ்க்கும் இப்போக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கு, எனக்கு பார்வை நல்லா கம்மியாயிருச்சு, ஸோ எனக்கு புறம் இருக்கான்னு பாருங்க சார் அப்படிங்கிறது சொல்லுவோம். நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வேற ஏதாவது நீங்க ட்ராப்ஸோ இல்ல வந்து டேப்லெட்டோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுலையுமே இல்லை சார். கேட்ராக்டுக்கு ஒரே ஆப்ஷன் சர்ஜரி இஸ் த ஆப்ஷன். கேட்ராக்ட் குறைக்கிறது சர்ஜரி தான் ஆப்ஷன். சர்ஜரினா கொஞ்சம் பயமா இருக்கே டாக்டர், ஏன்னா ஆப்ரேஷனாலே எங்களுக்கு கொஞ்சம் பயம். நீங்க வாட்டுக்கு எடுத்தோன்னா சாதாரணமா கண்ணாடி போட்டு நாங்க வாட்டுக்கு நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க அது கண்ணாடி போட்டு உங்களுக்கு தெரியலன்னா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா அது எப்படி டாக்டர்? எடுத்தோன்னா நீங்க சும்மா காலையில வந்து சாயங்காலம் அனுப்பி விட்டுருவீங்களா? 2-3 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா? அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்களேன். ஒரு 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடிலாம் எப்படிலாம் பாத்தீங்கன்னா சர்ஜரினா நம்ம வந்து முன்னாடி அட்மிட் பண்ணி நம்ம டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு பேஷண்ட் சர்ஜரி ஆப்ரேஷன். இப்போ எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர் சார். டே கேர்னா பேஷண்ட் மார்னிங் வந்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணிட்டு அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வித்தின் ஒரு 2 hours 3 hours பேஷண்ட் கொஞ்சம் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்க வந்து அப்சர்வேஷன் வச்சிருப்போம். பேஷண்ட் ஸ்டேபிள் ஆகிற அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஏன்னா சர்ஜரினா இப்போ மேக்ஸிமம் 20 minutes தான், அவ்வளோதான் சர்ஜரி டைம்லாம், அவ்வளோதான் சார். ரொம்ப இப்போல்லாம் லேசர்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப நவீன முறையில் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சார். இப்போ முன்னாடி இருக்கிற ஃபியரும் கம்மியாயிடுச்சு. சில பேஷண்ட்ஸ் வருவாங்க ஃபர்ஸ்ட் ஐ கேட்ராக்ட் நான் 2 கண்ணில் இருக்கு சொல்லுவேன். ஸோ முதல் பண்றப்போ நீங்க கேட்ட அதே கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும், அதுதான் எங்க கடமை. அவங்க புரியும் சார். 2வது ஐக்கு அவங்களே வாண்டடா வந்துடுவாங்க 20 நாள். ஏன்னா ஒரு கண்ணில் நம்ம சர்ஜரி பண்ணி விஷன் கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டா அவங்க லெஃப்ட் ஐக்கு அவங்களே வந்துடுவாங்க. ஸோ இப்போ அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. டே கேர் ப்ரொசீஜர் மார்னிங் சர்ஜரி பண்ணிட்டு அவங்க உடனே போயிடலாம். நாங்கள் பேட்ச் ரொம்ப ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பேட்ச் பண்ணோம், ஒரு சில பேஷண்ட் நாங்கள் நார்மல் கிளாஸஸே கொடுத்துட்டு வி கேன் டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போஸ்ட் ஆப்ல பார்த்துட்டு ட்ராப்ஸ் என்ன ட்ராப்ஸ் எடுத்து போடணும் நாங்கள் விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். அவங்களுக்கு முன்னாடிலாம் அந்த பச்சை கலர்ல தெர மாதிரி ஒன்று போட்டு விடுவீங்கல்ல, இப்பெல்லாம் அந்த ப்ரொசீஜர் இல்ல. இப்பெல்லாம் அந்த தெர. ஸோ பொதுவா அந்த டார்க் கிளாஸஸ் எதுக்கு தராங்க அப்படின்னா நல்ல தட்டிமனான கருப்பு கண்ணாடி. அது எதுக்குன்னா இப்போ சர்ஜரி பண்றோம், ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்றோம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லென்ஸ் உள்ள வச்சுட்டோம். அவங்க புறம் இருக்கிறப்போ மங்களா இருக்கும், ஒரு வெள்ளை திறமா இருக்கும், சரியா தெரியாது. இப்போ உள்ள லென்ஸ் வச்சோன்னே ஒளி ஜாஸ்தியா உள்ள வரும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணுவோம், இப்போ லைட் அந்த சுருக்கத்தை கம்மி பண்றதுக்கு தான் டார்க் கிளாஸஸ் கொடுத்து அந்த சுருக்கத்தை நாங்க அவாய்ட் பண்றோம். அவ்வளவு ஒளி உடனே படக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அவங்கள ஒரு 1 week 10 days கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்டேட் வர்றது வரைக்கும் இந்த டார்க் கிளாஸஸ் நாங்கள் அட்வைஸ் பண்றது. அந்த திறனை இப்போ போடுறது சார். மோஸ்ட்லி இப்போ ஒயிட் கிளாஸஸே கொடுத்துருவோம். பேஷண்ட் இப்போ நல்ல அவங்களும் இப்போ நல்ல மக்களும் வெல் எஜுகேட்டட், அவங்களும் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வராங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கிளாஸஸ் ஒயிட் கிளாஸஸே கொடுத்துரும். சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம் சார் நாங்கள் அவங்கள்ட்ட, இந்த மாதிரிங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணி. இப்போ சுகருக்கு இதுக்கும் வருவோம் டாக்டர். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கேட்ராக்ட்னா என்ன, அது எப்படி வரும், என்ன செய்யுது, ட்ரீட்மெண்ட்னு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து சுகர் இருந்தால் கண்ணில் பிரச்சனை இருக்கும் அப்படி, இந்த சுகரும் கண்ணும் ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் சார், கண்டிப்பா. இது சுகர் பிபி ரெண்டுமே சார். இது வந்து கோமோர்பிடிட்டிஸ் சிஸ்டமிக் ப்ராப்ளம். இதனால கண் நரம்புல வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். கண் நரம்பு பாதிக்கு இது நாங்கள் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம் சொன்னாங்க மெயினா. ஸோ சுகர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதோட நரம்பை பாதிச்சதுன்னா நம்ம என்னதான் அந்த பேஷண்ட் கேட்ராக்ட் சர்ஜரியே பண்ணாலும் அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்வை நினைச்ச அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஸோ அந்த நரம்பை ட்ரீட் பண்ணும். இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு மெயின் பாக்ஸ் மாதிரி சார், சுவிட்சோட மெயின் பாக்ஸ் மாதிரி. அந்த மெயின் பாக்ஸ் நம்ம சரி பண்ணாதான் நம்ம சுவிட்ச் இங்க போட்டா இங்க அது இதாகும். ஸோ நரம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுகர் பிபி தான். இந்த சுகர் பிபி கேட்ராக்ட்ல என்ன சம்மந்தம் அப்படின்னா சுகர் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா சுகர் நம்ம ஏன்னா இந்த லென்ஸ்ல நம்ம செக் பண்ணி, நான் சொல்றேன் கண்ணாடி செக் பண்ணி பாக்குறோம், லென்ஸ் வச்சு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி, இந்த சுகர் ஜாஸ்தி போகுது ஒரு பேஷண்ட்டுக்கு 300-400 சுகர் இருக்கு அப்படின்னா லென்ஸ்ல குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அது போய் லென்ஸ்ல அக்கோமடேட் ஆகி என்ன ஆகும், இப்படி இருக்கிற லென்ஸ் இவ்வளவு வீங்கிரும் சார். இப்படி இருக்கிற லென்ஸ் இவ்வளவு பெருசா வீங்கிரும். ஏன்னா அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் உள்ள போக என்ன ஆகும்னா லென்ஸ் விரிவாய் உங்களுக்கு அந்த கண்ணாடி செக் பண்ற பவர்ல வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க கண்ணாடி இப்போ சுகர் 400 இருக்கு, சுகர் ஒரு பேஷண்ட் கண்ணாடி வாங்கிட்டு போறாங்க, அவங்க திரும்ப ஒரு வாரத்தில் என்ன சார் இந்த கண்ணாடி நான் போட்டேன் சரியா வருது, அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் கம்மியாயிருக்கு, இது நார்மல் கூட இருக்கலாம், ஒரு 15 நாள் கழிச்சு இந்த கண்ணாடி இப்போ எனக்கு சரியில்லைன்னு. ஸோ கண்ணாடி திரும்ப செக் பண்ணி பார்த்தா பவரும் மாறி இருக்கும். ஸோ எப்பயுமே சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறப்போ அவங்க கண்ணாடி செக் பண்ணி பார்த்தாங்கன்னா
அது சேஃப் அண்ட் செக்யூர் சார். ஆமாம், ஏன் நான் அந்த கேள்வி கேட்குறேன்னா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு சுகர் அதிகமாக இருக்கு, உங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் வரும்போதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சுகர் இப்போ வெறும் வயிற்றோட நீங்கள் வரணும், இல்லை சுகர் செக் பண்ணிட்டு வரணும், சுகர் செக் பண்ண அந்த லிஸ்ட் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது நமக்கு வச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரீ ஆப் இவாலுவேஷன் ஒன்று இருக்குது சார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம், டைலேட் பண்ணி புறை இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம், நரம்பும் செக் பண்ணி பார்த்து நார்மலாக அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சார். அதாவது என்ன லென்ஸ் வைக்க போகிறோம், ஏன்னா நம்ம புறை எடுக்க போகிறோம், உள்ள இன்னொரு லென்ஸ் வைக்க போகிறோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் நம்ம இந்த மாதிரி லென்ஸை உள்ளே வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ இது என்ன பவர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற, ஒவ்வொருத்துக்கும் கண் பவருங்கிறது அதோட லென்ஸுங்கிறது பவர் வேற. ஸோ அவங்களுக்கு என்ன லென்ஸ் வைக்க போகிறோம்னு இது பண்ணும், அந்த லென்ஸ் நம்ம ரீடிங் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துருவோம். அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து ஃபிசிஷியன் ஃபிட்னஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களும் ஃபிசிஷியனும் அவங்க வந்து ஆப்ரேஷன் செய்யலாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக சர்ஜரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி அவங்களோட சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் இன்சுலின் போட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சு தான் நம்ம செய்ய முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபைன் டாக்டர், இப்போ இந்த மாதிரி சுகர் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வயசு ஓரளவுக்கு கூட இருக்கிறவங்க தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க 25 வயசு 30 வயசு ஆட்களுக்கு வருதுன்னு. இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ரீசன் இருக்குமா டாக்டர்? ஏன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர்னா நம்ம சொல்கிறோம் ஜெனட்டிக்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் மாத்திரைகள் நிறைய போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இல்லை ஒன்னோட ஒன்று தொடர்புடையது, வேற உறுப்பு ஏதாவது பாதிப்பு இருந்தால் கிட்னி பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்மளால சொல்ல முடியுது. அப்படி கண்ணில் புற விழுகிறதுக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால இது விழுகுது, நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க அதனால கண்ணில் புற விழுகுது, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்கு கேட்க வரேன். இந்த மாதிரி ஏதாவது நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க 25 வயசுல ஒருத்தர் கண் புற விழுந்தது அப்படின்னு சொன்னதுனால நான் கேள்வி கேட்கிறேன். இருக்கு சார். அதாவது இது மோஸ்டா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டீரியர் போலார் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னா இந்த பொறை லென்ஸ்ல பின்புறம் அந்த பொறை அதிகமா வளரும். இது மோஸ்ட் காமன். இதோடைய காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அன்னோன் சார், மோஸ்ட் காமன். ஆனா ஸ்டீராய்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் அதிகமா எடுத்தாங்கன்னா இது அவங்களுக்கு பொறை அதிகமா வளர வாய்ப்பு இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ், அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ட்ராமா, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, ஏதாவது ரொம்ப நீண்ட காலம் முன்னாடி அடிபட்டுச்சு, ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஊசி பட்டுச்சு, இங்கே கண்ணுல ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அது பொறையா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த சிறு வயசுல வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள். பட் மோஸ்ட் காமன் கேட்டீங்கன்னா அன்னோன் தான் சார். அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா பொறை ஆப்ரேஷன் 60 வயசு 70 வயசு அவங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பையனுக்கு வந்து பொறை இருக்கும். பட் இது நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு எந்த பழக்கம் கிடையாது, அதெல்லாம் அந்த ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது, அடியதும் படலை, அவர் வேற எந்த மல்டி ஃபேக்டர்ஸும் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது அன்னோன் ஃபேக்டர் தான் சார். இப்போ நம்ம இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமா ஏதாவது இதெல்லாம் நம்ம வராம கண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு கண்ணு நல்லபடியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கா? ஏன்னா கேரட் பொதுவாக நமக்கு தெரியும், விட்டமின் ஏ அதிகமா இருக்கு, கேரட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, கீரையை சொல்லுவாங்க, கண்ணு நல்லா தெரியும். இந்த மாதிரி வேற ஏதாவது கண்ணு நல்லா தெரியணும், கண்ணுல பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த உணவுகள்லாம் சாப்பிடுங்கன்னு ஏதாவது இருக்கா? ஓகே சார், மோஸ்ட் காமன் நீங்க சொல்லிட்டீங்க, கேரட்டும் ஸ்பினச், அதாவது கீரை வகைகள் எல்லாமே சொல்லிட்டீங்க. விட்டமின்ஸ் இதை தாண்டி நம்ம முக்கியமாக செய்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த ட்ரைனஸ், இந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் நிறைய பேர் ஒர்க் சிஸ்டம் ட்ரை ஐஸ் அப்படிங்க. ஸோ இந்த சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு வருது அப்படின்னா ட்ரை ஐஸ் ரொம்ப காமனாக வரும் சார். அதுக்கு மோஸ்ட் காமன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க. ட்ரை ஐஸ்னா நம்மளுடைய கருவிலிங், கார்னியான்னு சொல்லுவோம், கருவிலிங். நமக்கு நேச்சுரலாகவே என்னன்னா இப்படி கண்ணை இப்படி மூடி திறந்தா ஒரு மாய்ஸ்சர் லேயர் கருவழியில் வந்துட்டு போகும் சார். இது மோஸ்ட் எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு போகும். நம்ம சிஸ்டம் பார்க்குறப்போ இல்லை லேப்டாப்போ ஃபோனை பார்க்குறப்போ அதுலேருந்து வர யூவி ரேஸ் இது அஃபெக்ட் ஆகிறதுனால இதில் இந்த மாய்ஸ்சர் இருக்கிற கருவிலியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் சார். இது ட்ரை ஆகினா அந்த ட்ரைனஸ் கண்ணீரோட உற்பத்தியும் கம்மியாக ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஸோ நம்ம இது அடிக்விட்டாக எப்படி நம்ம இந்த ப்ரொடக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, மோஸ்ட் காமனாக என்ன நாங்கள் இந்த ஐடி மக்களுக்கு அவங்க நாங்கள் மோஸ்ட் காமன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் சிஸ்டம் பார்க்குறீங்க அப்படின்னா 15-20 மினிட்ஸில் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கண்ணை இப்படி மூடி வச்சிருந்தாலே இது வந்து உங்கள் ட்ரைனஸை பிரேக் பண்ணும். இந்த ட்ரை ஐஸை இது பிரேக் பண்ணும். எப்பயுமே மாய்ஸ்சர் இருக்கிறதா நல்லது, கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஈரப்பசை எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கண்ணீர் அந்த சுரக்கமும் கொண்டு அந்த அடிக்வட் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே அந்த கண்ணை மூடி திறக்கிறது, சின்ன சின்ன எக்ஸசைசஸ், அவ்வளோதான். 20-20-20 அந்த 20 மினிட்ஸ் நம்ம இது பண்ணுறோம். ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதை ஒரு 20 செகண்ட்ஸ் தொடர்ந்து அதை நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ இது நோன் ஃபார்முலா. ஆனால் இதே வந்து நாங்கள் இன்னொன்று என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஐ க்ளோஷர், இந்த பிளிங்கிங், இதை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். நம்ம இப்போ நிறைய குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்கூலில் சரி
அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இப்போ வாட்ஸ்அப் அந்த மாதிரி வருது, நிறைய ஹைபிரிட் ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூல்ல. அப்படிங்கிறப்போ இந்த பிளிங்கிங் வந்து அவங்களுக்கு நிறைய எஜுகேட் பண்ணிட்டே இருக்கு. பிளிங்கிங்ல என்ன சார் எஜுகேட்? கண்ணு சாதாரணமா சிமிட்றது சில சார். அதுதான் சார், அதுதான் நிறைய பேர் ஐடி மக்கள் சரி, குழந்தைங்க சரி, அவங்க ஒர்க் பண்ற கான்சன்ட்ரேஷன் இல்ல குழந்தைங்க அந்த கேமிங் கான்சன்ட்ரேஷன்ல அவங்க பிளிங்கே பண்ண மாட்டாங்க. இதுவே நிறைய ட்ரைனர்ஸ்க்கு உண்டான அறிகுறி ஜாஸ்தி சார். சார் கண்ணு சிமிட்றதுக்கு சொல்லி தர்றது பிளிங்கிங் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் சார். பிளிங்கிங் கேள்விப்பட்டதே இல்ல சார். பிளிங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பிளிங்க் பண்றது ரொம்ப, அதாவது நீங்க சொல்லுங்க இப்படி இல்ல, ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இப்படி திறந்துட்டு அந்த அதை மூடுறது கூட இப்ப நம்ம அதை பழக்கப்படுத்தும். இப்படியே பாக்குறாங்கிறீங்களா? தொடர்ந்து அதை பாக்குறாங்க. அது கண்ணு அது ட்ரை ஆகி கண்ணு சிகப்பாகி கண்ணை தேய்க்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க வராங்க சார். அவங்க சார் பிளிங்கிங்லாம் அனிச்சை இல்ல சார், அதுவா தானே சார் நடக்குது? நமக்கே தெரியாதுல்ல சார் நம்ம கண்ணு சிமிட்றது. அப்படி கூட சிமிட்டாம இருக்காங்க. சிமிட்டாம ஒரு சில பேர், ஒரு சில குழந்தைங்க அதை நீங்க எஜுகேட்டும் பண்றீங்க. அதை நம்ம சொல்லணும், அதை நம்ம சொல்லணும். பேஷண்ட்ஸ் இப்போ ஐடி மக்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்க நம்ம சொல்லணும். பட் குழந்தைங்கன்றப்போ அந்த பிளிங்கிங் வந்து அவங்களுக்கு நம்ம எஜுகேட். சரி சார், இப்போ ஐடி மக்கள்ன்றதை தாண்டி இப்போ நாங்க ஒரு மீடியா கம்பெனி, நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்களே சிஸ்டம் முன்னாடி தான் உட்கார்றாங்க. கண்டிப்பா. ஸோ பேசிக்கா அந்த சிஸ்டம் முன்னாடின்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க டைப் ரைட்டிங் பண்றவங்க கூட சிஸ்டம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ பொதுவாக சிஸ்டம் பாக்குறவங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொதுப்படுத்திக்கலாம். இதை பொதுப்படுத்தினா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நமக்கு பொறை உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்குங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அறிவிக்க முடியுமா? இல்ல சார், சிஸ்டம் முன்னாடி உட்காரவங்க எல்லாருக்குமே இந்த கேட்ராக்ட் வரணும்னு அப்படி கிடையாது. சிஸ்டம் முன்னாடி உட்காரவங்க கிடையாது. இது பொறங்கிறது நான் சொன்ன மாதிரி இது லென்ஸ்ல வர சின்ன ஒரு ஏஜ் ஃபேக்டர். அது லென்ஸ்னால அது மாறுறதுனால வர்றது அந்த கேட்ராக்ட். இதுக்கும் இந்த ட்ரைனஸ் சிஸ்டம் முன்னாடி உட்காரவங்க இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இந்த ட்ரைனஸ் வந்து நீங்க ட்ரைனஸ் ஆகாம மாய்ஸ்சரைஸா கொஞ்சம் ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்காக எந்த மருந்தும் இல்லாம நீங்களே உங்களை நீங்க இது பண்ணிக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். அந்த பிளிங்கிங், அந்த கண்ணை க்ளோஸ் பண்றது, இது எல்லாமே சார். இப்போ இதோட சேர்த்து உணவுகள் ஏதாவது சேர்க்கலாமா? இல்ல நான் சொன்ன கேரட், ஸ்பினச் இவ்வளவுதான்? அது மோஸ்ட்லி இதுதான் சார். விட்டமின்ஸ் எந்த விட்டமினா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் சார். அதுல எந்த இது உணவு முறைகள் கொஞ்சம் சரியா இருக்கணும். நிறைய வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம் சார். அந்த ட்ரைனேஜ்க்கு, இந்த ட்ரைனஸ்க்கு மெயினா வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம் சார். சரி சார், இப்போ சின்ன வயசுல நமக்கு கண்ணு வந்து சரியா பார்வை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறோம்ல சார், அப்புறம் லேசர்லாம் பண்றோம்ல சார். இந்த மாதிரி லேசர் பண்ணி என் கண்ணு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தா கூட வயசு ஆக ஆக இந்த லென்ஸ் தன்னுடைய அந்த செயலை இழந்து ஒரு புறைய ஃபார்ம் பண்ணி கண் புறைய வந்துருமா சார்? கண்டிப்பா. இப்போ நீங்க கண்ணாடி போடுறீங்க, சின்ன வயசுலேருந்து ஒரு 12 வயசுலேருந்து கண்ணாடி போடுறீங்க, ஒரு 20 வயசுலப்போ நம்ம லாசிக்னு சொல்லுவோம் சார். அது ப்ரொசீஜர் பேர் லாசிக்னு சொல்லுவோம். அது என்னன்னா நம்ம அந்த கண்ணாடிக்கு சப்ஸ்டியூட்டா அந்த லேசர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கண்ணாடி போட தேவையில்ல. அது வந்து கருவிழியத்துல பண்ற விஷயம். உங்க கார்னியால பண்ற லேசர் அது. அதை நம்ம பண்ணிட்டா அடுத்த ஒரு 20 வருஷம் அவங்க வந்து 20 வயசுல பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு 20 வருஷம் அவங்க கண்ணாடி இல்லாம இருக்க முடியும். ஆனா ஒரே ஒரு என்ன இதுன்னா 40 வயசுக்கு மேல கிட்ட பார்வை கண்ணாடி அவங்க யூஸ் பண்ற சூழ்நிலை வரும் சார். கிட்ட பார்வைனா கிட்ட பார்வை 40 கிட்ட பார்வை வந்து பிரெஸ்பியோபியான்னு சொல்லுவோம். இது நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இல்ல தூரமா? இல்ல கிட்ட பார்வை பக்கத்துல படிக்கிறது பிரச்சனை. எப்படி நமக்கு ஏஜ் ஆகுதோ அதே போல நம்மளோட கண்ணுக்கு நரம்புக்கும் சதைக்கும் அந்த வீக்னஸ் வர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ 40 ஏஜ் தாண்டி போறப்போ என்ன ஆகும்னா ஒரு சின்ன தொந்தரவு, பக்கத்துல படிக்கிறது தொந்தரவு மெதுவா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ அது +1ல ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் அது ஒரு 0.25 அது கூட்டிகிட்டே போகும். சின்ன வயசுல தூரத்துல இருக்கிறது தான் சரியா தெரியாம, வயசாக கிட்டத்துல இருக்கிறது தெரியும். ஆமா சார். அதுலயும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குல்ல சார். ஏன்னா கிட்ட பார்வை அப்படின்னா கிட்ட பார்வை தெரியும், தூர பார்வை தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தூர பார்வை அப்படின்னா தூர பார்வை தெரியும், கிட்ட பார்வை தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கிட்ட பார்வை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் கிட்டத்துல இருக்கிறது தெரியுமா தெரியாதா? இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். ஓகே சார். இப்போ ஒரு 12 வயசு குழந்தை வராங்க, அவங்க செக் பண்ணி பாக்குறோம், அவங்களுக்கு வந்து தூர பார்வை தெரிய மாட்டேங்குது, எனக்கு போர்டு தெரிய மாட்டேங்குது, நான் பக்கத்துல ஹோம்ஒர்க்லாம் பண்றேன், தூர பார்வை தெரிய மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு நாங்க மயோப்பியான்ற ஒரு -4 லென்ஸ் மோஸ்ட் காமனா கொடுப்போம் சார். ஸோ இது தூர பார்வைக்கு உண்டான பிரச்சனை. கிட்ட பார்வை நல்லா இருக்கு. ஆமா, ஏஜ் ஃபேக்டர் அவங்க வந்து ஒரு 38 39 வயசு தாண்டி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூர பார்வை நல்லா இருக்கலாம். ஆமா, இது வேற ஒருத்தங்க அவங்க தூர பார்வை நல்லா இருக்கலாம், ஆனா கிட்ட பார்வை அவங்களுக்கு தொந்தரவு வர ஆரம்பிக்கும். ஸோ இது கிட்ட பார்வை பிரச்சனை. இந்த பிரெஸ்பியோபியாங்கிறது கிட்ட பார்வைக்கு உண்டான பிரச்சனை. இந்த மயோப்பியாங்கிறது தூர பார்வைக்கு உண்டானது. அதே மாதிரி ஹைப்பர் மெட்ரோபியா அது வந்து பிளஸ் பவர், அதுவும் தூர பார்வைக்கு உண்டான பிரச்சனை சார். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கறப்ப மாறும் சார். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கேட்ராக்ட் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம். இதை பத்தி ஓரளவுக்கு தெளிவா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா சார், ஏன்னா காலையில வந்துட்டு டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லி போறீங்க. நமக்கு இந்த மூட்டு சம்பந்தமான ஒரு மருத்துவர்கிட்ட பேசும்போது அவரும் அதே தான் சொன்னார். மூட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், ரொபாட்டிக் சம்பந்தமான ஆப்ரேஷன், ஆனாலுமே இது டே கேர் ப்ரொசீஜர் தான். காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் போயிடலாம், அடுத்த நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கு அடுத்த நாள் நீங்க சைக்கிளே ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இதுக்கான விலை
விலைனா எப்படி சார் இருக்கு? இந்த ஆபரேஷன் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இல்ல கொஞ்சம் காசு இருக்கவங்க தான் பண்ண முடியுமா? ஓகே சார். சார் சர்ஜரி, இந்த கேட்ராக்ட் சர்ஜரின்றப்போ இது வந்து முழுக்க முழுக்க லென்ஸ் பேஸ் பண்ணி தான் சார் இந்த சர்ஜரி மெயினா. இந்த லென்ஸ்ல வந்து 3 வகை இருக்கு சார். ஒன்று வந்து மோனோஃபோக்கல்னு சொல்லுவோம். அதாவது மோனோஃபோக்கல் லென்ஸ் வந்து தூர பார்வை, நம்ம பொறை இடத்துக்கு இந்த லென்ஸ் வச்சோம்னா தூர பார்வை கிளியரா தெரியும் சார். இது வந்து மோனோஃபோக்கல்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஈட் ஆஃப் லென்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஈட் ஆஃப்ங்கிறது தூர பார்வை, அதுக்கு நடு பார்வை வரைக்கும் இந்த 2 டிஸ்டன்ஸுமே அந்த ஈட் ஆஃப் லென்ஸை கவர் பண்ணிடும். மூணாவது லென்ஸ் வந்து மல்டி ஃபோக்கல் ஐஓஎல்னு சொல்லுவோம் சார். இன்ட்ராலக் லென்ஸ் மல்டி ஃபோக்கல்னு சொல்லுவோம். இது என்னன்னா தூர பார்வை, நடு பார்வை, கிட்ட பார்வை, இந்த 3மே கவர் பண்ணிடும். நீங்கள் மோனோஃபோக்கல் லென்ஸ் போட்டிங்கன்னா தூர பார்வை நல்லா தெரியும், கிட்ட பார்வைக்கு கண்ணாடி கண்டிப்பாக போடுற மாதிரி தான் சார் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஈட் ஆஃப் லென்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் தூர பார்வை, நடு பார்வை உங்களுக்கு கவர் பண்ணிடும், கிட்ட பார்வைக்கு கண்டிப்பாக கண்ணாடி போடுற மாதிரி. ஒரு சில பேர் இருப்பாங்க, சரி எனக்கு கண்ணாடி 25-30 வருஷமாக போட்டிருக்கேன், இனிமேல் நான் கண்ணாடியே போடக்கூடாது, எனக்கு ஒரே சர்ஜரி பண்ணுங்கள், கண்ணாடி எனக்கு போடாத மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு நாங்கள் மல்டி ஃபோக்கல் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தூர பார்வை, நடு பார்வை, கிட்ட பார்வை, இது 3மே அந்த லென்ஸே கவர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்ணாடி அவசியம் இருக்காது சார். அந்த காஸ்ட் வைஸ் அப்படின்னா மோனோஃபோக்கல்ங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான லென்ஸஸான, ஸோ அதனால ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கம்மியான அப்படி கிடையாது. அது மோனோஃபோக்கல் எல்லாருனாலையும் அஃபோர்டபுள் செய்ய முடிய லென்ஸு சார் அது. ஸோ அது வந்து மோஸ்ட் காமனாக ரொம்ப ஃபஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா எனக்கு தூர பார்வை மட்டும் போதும், எனக்கு கிட்ட பார்வை எனக்கு புதுசாக எனக்கு ஒர்க்கு கிடையாது, எனக்கு மெயினாக தூர பார்வைக்கு மட்டும் வேணும்னா அவங்க மோனோஃபோக்கல் லென்ஸ் போகலாம். அவங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, இல்லை வந்து எனக்கு இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் நிறைய தேவை அப்படிங்கிறப்போ நான் எட் ஆஃப் லென்ஸுங்கிறது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற லென்ஸ் வந்து தூர பார்வை, நடு பார்வை அவங்க கொடுத்துடலாம். இல்லை சார் அவங்க ஒர்க் ரொம்ப கிட்ட தான் ஜாஸ்தி, இவ்வளோ நாள் கண்ணாடி போட்டேன் நான், இதுக்கப்புறம் எனக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிறப்போ இந்த ட்ரைஃபோக்கல் லென்ஸ், மல்டிஃபோக்கல் லென்ஸ் இது போட்டாங்கன்னா இது பண்ணலாம். இப்படிங்கிறப்போ இது விலை ஜாஸ்தியாக ஆகும். ஏன்னா இது வந்து தூரப்பார், நடுப்பார், கிட்டப்பார் 3மே இது கவர் ஆகுது. அப்படிங்கிறப்போ இதோட லென்ஸ் அதிகம் தான் சார் இருக்கும். மோனோஃபோக்கல் மோஸ்ட் அஃபோர்டபுள் லென்ஸாக இருக்கும் சார். மகிழ்ச்சி சார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் சார். இப்போ இதை பற்றின பயம் வந்து கண்ணில் புற விழுகுது, ஒரு வெள்ளை கலரில் எனக்கு வெளியவே தெரியிற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக ஐயோ என் கண்ணு இப்படி இருக்கே, இது ஆயிடுச்சே அப்படின்னு. இது வந்து ஈஸியான சுலபமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போல்லாம் ரொம்ப சர்ஜரி, இப்போல்லாம் வந்து மிஷின் லேசர் தான் சார். இப்போல்லாம் முன்னாடிலாம் 20-30 வருஷம் தான் கையில் பண்ணு, இப்போல்லாம் லேசர் சர்ஜரி தான் ரொம்ப சுலபமாயிடுச்சு. இன்ஜெக்ஷன் கிடையாது, ஸ்டிச்சஸும் கிடையாது, நம்ம இது பண்ணுறதும் கிடையாது, நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி நீடில் பண்ணி அதுவும் கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, டாபிக்கல் ட்ராப்ஸ்லேயே நம்ம ஃபேக்கோ சர்ஜரி பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப சுலபமாயிடுச்சு, ரொம்ப கன்வீனியன்ட், பேஷண்டோட கன்வீனியன்ட்டுக்கும் அது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ஜாஸ்தி இருக்கு, ஒரு 70 வயசு ஆட்கள் கூட கண் ஆபரேஷன் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளையா தெரியுதுங்களா, இது வந்து புற ரொம்ப முத்தின சர்ஜரி. ஆமா, இது வந்து மெச்சூர் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் சப்போஸ் போறோம் நிறைய இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து புறம் முத்திருச்சு, அது வெடிக்க போகுது அப்படின்னா அது ஒண்ணா, புறங்கு முத்தி போச்சுன்னா அவங்களுக்கு பார்வை, அவங்களோட கை அசையும் தான் தெரியும். இப்போ அவங்க சீக்கிரம் அவங்க சர்ஜரி பண்ணாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அவங்க டிபெண்டா யாரும் இருக்க வேணாம், அவங்களோட டொமஸ்டிக் ஒர்க் அவங்க செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கண் மருத்துவரை பார்த்து சர்ஜரி ஆப்ஷன் அது லேட் பண்ணா பண்றது பெட்டர் ஆப்ஷன் சார் அது. ஓகே மகிழ்ச்சி, அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து பயப்படுறதுக்கோ கண்டிப்பா ஒரு பூச்சாண்டி மாதிரியோ ஐயோ கண்ணில் புற விழுந்துருச்சேன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா இல்லை சார். இட்ஸ் அ ட்ரீட்டபிள் பிளைண்ட்னஸ். கண்டிப்பா இதை ட்ரீட் பண்ணலாம் சார். அது ட்ரீட் பண்ணி நல்ல விஷயமே கொடுத்துடலாம் சார். மகிழ்ச்சி சார், புறையை பத்தி தெளிவா தெரிஞ்சிருச்சு சார். இப்போ லாஸ்டா ஒரு செக்மெண்ட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் அது முடிச்சுட்டு நம்ம நேரல் செக்மெண்ட் போவோம். கண்ணுங்கிறது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பேசிக்கா என்ன தப்பு நம்ம பண்றோம், அதை என்னென்ன செஞ்சா ஓரளவுக்கு நம்ம செய்ய முடியும். நான் உதாரணத்தோட கேட்டுறேன். இப்ப கண்ணை வந்து ரொம்ப போட்டு இப்படி கசக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணுல தூசி எல்லாம் ரொம்ப படாத மாதிரி பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு நம்ம ஓட்டுறோம் வைக்கிறோம். அப்புறம் அடிக்கடி கொஞ்சம் கண்ணை வந்து சுடுதண்ணிலையோ இல்ல ஐஸ் வாட்டர்லயோ நம்ம இது பண்ணிக்கணும். அந்த மாதிரிலாம் இப்படி கண்ணை பத்தின ஒரு சில பேசிக்கான பாதுகாத்துக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுங்களேன். ஓகே சார், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இந்த கண்ணை போட்டு தேய்க்கிறது, இப்போ நிறைய இப்போ நம்மளோட சின்ன குழந்தைங்க கண்ணை போட்டு பயங்கரமா தேய்க்கிறாங்க, கண்ணை போட்டு தேய்க்கிறாங்கன்னா இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சொல்றோம் சார், இந்த கருவலிங்கிறது இது இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கருவலி. இந்த கருவிலியத்துல தேய்க்க என்ன ஆகுனா இதோட ஷேப்பே மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓஹோ, இந்த சைட்ல இருந்து பார்க்கல இதோட செமி சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஆமா, இது என்ன ஆகும்னா ஷேப் ஆக இந்த கண்ணை போட்டு தேய்க்க அந்த குழந்தை ரொம்ப நான் சொல்றது ரொம்ப விக்ரஸா ரொம்ப நாட்களா பயங்கரமா தேய்ச்சி ரொம்ப இது என்ன ஆகுனா இந்த ஷேப்பே மாறி இது வந்து கோன் ஷேப்பா மாதிரி கெரட்டோகோனஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ கண்ணை தேய்க்கிறது அப்படின்னு தேய்ச்சிட்டாங்க, அந்த குழந்தை கண்டுபிடிச்சாங்க, அவங்க பெற்றோர்கள் இமீடியட்டா கண் மருத்துவரை பார்த்து இது என்ன பிரச்சனை,
மோஸ்ட் காமன் அலர்ஜிக் ப்ராப்ளமாக இருக்கும் சார். அந்த கண்ணை தேய்க்கிறதுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இல்லை, உள்ள ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைங்க வெளியே விளாண்டு வருவாங்க, அவங்க கை ஹேண்ட் வாஷ் அந்த இது இருக்காது, கண்ணை உடனே இப்போ தேய்ச்சிரும். அப்படிங்கிறப்போ இது அலர்ஜி தொந்தரவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கண்ணை தேய்க்கிறாங்க, இதை ஃபர்ஸ்ட் முக்கியமாக பார்க்கணும் சார். சரி. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைனஸ் தொந்தரவு, கண்ணு ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா, அது சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அவங்க அடிக்கடி அவங்க அதை செக் பண்ணி பார்க்கறது நல்லது சார். அது ஒன்று. இதை தாண்டி டிராஃபிக்ல போறோம், தூசி படுது, கண்ணாடி எல்லாருமே கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டுறது இல்ல, நார்மலா நம்மலாம் ஓட்டுறோம். அப்போ உடனே நம்ம வந்து வெளியில இருந்து டிராஃபிக்ல இருந்து வந்தாலே வாஷ் பண்ணணும், இல்ல கோல்டு வாட்டர் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருக்கா? இப்போ சப்போஸ் வண்டியில போறீங்க, உங்க எக்ஸாம்பிள் சப்போஸ் வண்டியில போறீங்க, ஹெல்மெட் போட்டுறீங்க, அதையும் மீறி டஸ்ட் ஏதோ கண்ணில் படுது, கண்ணில் பட்டுருச்சு அப்படிங்கிறப்போ வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு செகண்ட் சார் கண்ணை மூடி கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் கண்ணை மூடி வச்சு ஒரு வாஷ் மட்டும் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வந்து ஏதாவது உள்ள உறுத்துற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா இமீடியட்டா பக்கத்துல நீங்க ஒரு கண் மருத்துவரை பண்ணணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏதோ உள்ள இருந்து நம்ம தேய்ச்சே எடுத்துலான்னு கண்ணை போட்டு தேய்க்க என்னன்னா இதே கருவழிச்ச நிறைய ஸ்கிராச்சஸ் ஆயிடும் சார். அந்த ஸ்கிராச்சஸ் சரி பண்ணி டிராப்ஸ் போட்டு ஆயின்மெண்ட்டும் சரி பண்றது அது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஏதோ உள்ள உறுத்துற மாதிரி தெரிஞ்சு ஏதாவது டவுட் ஆயிடுச்சு, உள்ள ஏதோ விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே கண் மருத்துவரை பார்த்து அதை எடுக்கிறதோ இல்லை உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது சார். அது ஓகே, மகிழ்ச்சி. வேற என்ன சார் காமனான விஷயங்கள்லாம் நாங்க கண்ணை பாத்துக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு? உணவு முறை சார் ரொம்ப முக்கியம். உணவு முறைகள், விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அது ஏன் கண்ணுக்கு இவ்வளவு தூரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, அது ட்ரைனஸையும் பாதிக்கும். இதனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்க இன்டேக் அதிகமாக உடனே நீங்க 2 லிட்டர் 3 லிட்டர்னு குடிக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. படிப்படியா இன்னைக்கு ஒரு 2 லிட்டரா ஒரு மாசம் இதே ப்ராக்டிஸ் பழகினீங்கன்னா இது அப்புறம் ஒரு 2.5 லிட்டர்ஸா நீங்க மாத்தலாம். அது ஒரு 3 months ஃபாலோ பண்ணலாம், அது அப்புறம் 3 லிட்டர்ஸா மாத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஹைட்ரேஷன் குடிக்கிறது ரொம்ப உதவும், கண்டிப்பா உதவும் சார். அதுமே விட்டமின்ஸும் உதவும். நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸும் இருக்கு. இது வந்து யாருக்குன்னா நம்ம அந்த பக்கத்துல பாக்குறவங்க, நம்ம ஏஜ் குரூப்ல நம்ம ஃபோன் நிறைய பார்க்குறோம் அப்படிங்கிற ரொம்ப சின்ன வயசுல, அதாவது அவங்க 40 வயசு வந்திருக்க மாட்டாங்க, பட் ஃபோன் நிறைய பார்க்குறவங்க அப்படிங்கிறப்ப இந்த கிட்ட பருவ தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். அப்படின்னா இது சில டெஸ்ட்ல 2 point டெஸ்ட்னு இருக்கு. இது வந்து கன்வர்ஜென்ஸ் ப்ராப்ளம். உங்க கண் மருத்துவர் அணிந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி, இது சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை சார். டிஸ்டன்ஸாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் இந்த உள்ள இருக்கிற மசிலில் டிஸ்டன்ஸாக இருக்கிறத பார்த்து பழகணும் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்படி ஃபோன் பேசுகிறோம், ஒரு half an hour 40 minutes இப்படி ஃபோன் பேசுகிறோம், ஃபோன் எடுத்து கீழே இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு வலி இருக்கும், வலிக்கும். ஸோ இங்க இருக்கிற மசில் வந்து இப்படி பிடிச்சே இருக்கிறதுனால இந்த மசில் பிடிச்சே இருக்கும். கீழே இருக்கணும், இந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும். அதே மெக்கானிசம் கண்ணிலையும் ஒரு மசில் இருக்கு, சிலியன் மசில். இந்த மசில் என்னன்னா நம்ம பக்கத்துல பார்த்து இந்த மசில் அது ஏத்தமா சுருங்கிது. ஸோ நம்ம டக்குன்னு தூரமா வச்சு பார்க்கையில் அதோட ஆக்ஷன் உடனே வராது. ஓகே, ஸோ அதுதான் அந்த தூரமா பார்த்து நாங்கள் அந்த 2020 சொன்னதுக்கான இது ஒரு ரீசன் தான். ஸோ தூரமா இருக்கிறத பார்த்து அந்த மசிலுக்கு வேலை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நார்மல் சினாரியோ வந்துடும் சார் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், சூப்பராக சொன்னீங்க. இப்போ கடைசியாக ஒரு நிமிஷம் சார், நேயர்களுக்கான செக்மெண்ட் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய தேநீர் இடைவெளி நேயர்கள்ட்ட நேரடியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத ஃபார் அ மினிட் நீங்கள் நேரடியாக மக்களை பார்த்து பேசிடலாம். கண்பொறை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரி விஷயமோ இல்லை அதனால் பெரிய பாதிப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா, ஏன்னா கண்பொறை மட்டுமே கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண் நரம்புல பாதிப்பு இருக்கா, இல்லை கண் ப்ரெஷர் எதுவும் ஜாஸ்தி இருக்கா, இல்லை வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா, கருவழியில் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது நிறைய காரணங்கள் இருக்குது. உடனே உங்கள் கண் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இல்லை கண்ணாடி ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும், இல்லை இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுக்கு சேஞ்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, பவர் வித்தியாசம் நிறையா இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே ரொம்ப லேட் பண்ணால் உங்கள் கண் மருத்துவரை நீங்கள் உடனே பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி ரொம்ப பயப்படணுமா, இதனால எதுவும் தொந்தரவு ஆகுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நவீன முறையில் சர்ஜரிஸோ அதோட ஃபேக்கோ எம்எல்சிஃபிகேஷன் சொல்லுவோம், அது வந்து லேசரில் பண்ணக்கூடியது. இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப இமீடியட்டாக நீங்கள் காலைல வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டிலேருந்தே வந்து சர்ஜரி முடிச்சு திரும்ப நீங்கள் ஒரு ½ an hour 1 hour நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ன ட்ராப்ஸ் நாங்கள் எழுதி கொடுப்போம். ஸோ இப்போ தான் அது நவீன முறையில் ரொம்ப வந்துருச்சு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் ரொம்ப அந்த பயம் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். உங்கள் கண்ணை நீங்கள் பாதுகாக்கணும். அதுக்கு உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு தொந்தரவோ உங்களுக்கு பார்வை குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்க கண் மருத்துவர் அணுகுங்க. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. ரொம்ப தேவையுள்ள பயன்கள் உள்ள விஷயங்கள் இன்னைக்கு எங்கள் கூட நீங்கள் பேசிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. பாசிட்டிவ் நிகழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு மன மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ஆமாங்க, இன்னைக்கு கண்ணை பற்றி பேசுகிறாங்க. கண்ணை பொறுத்த வரைக்குங்க அது என்ன மாதிரி உறுப்புனா, பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைஞ்சோம் நம்ம. ஏன்னா இந்த பார்வைங்கிறது ஒரு பேசிக்கான சாதாரணமான விஷயம். ஆனால் அதில் சிக்கல் இருக்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும்.
அதாவது கிளாஸ் போட்டிருக்கிறவங்களோ இல்லை லென்ஸ் வைக்கிறவங்களையோ பார்த்தோம்னா அவங்களால ஒரு தீம் பார்க்குக்கு சந்தோஷமாக போக முடியாது, ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு அவங்களால போய் குளிக்க முடியாது, அந்த இயற்கை காட்சிகள்லாம் அவங்களால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. அதாவது நல்லா கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த பார்வையை பிடுங்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா வந்துட்டு திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னா இது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. முதல்ல இருந்தே பார்வை இல்லை அப்படின்னா அது வேற விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு பார்வை இல்லைன்னா என்னால் அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அதனால இந்த கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அந்த புரைங்கிறது விழுகிறது சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் ஏதோ ஒரு வகையில இதுக்கு சிம்டம்ஸ் இருக்குமா, இதை தடுக்க முடியுமான்ற கேள்விகளை திருப்பி திருப்பி நான் கேட்க முயற்சி பண்ணேன். லென்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வயசாயிடுச்சுன்னா வந்துடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பதிலாக இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. அதுக்காக நம்ம அதை பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கிறவங்களுக்கு 20-20-20 ரூல்லாம் சொன்னாங்க. இப்போ 20 நிமிஷம் நம்ம தொடர்ந்து சிஸ்டம் பார்க்குறோம்னா 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை 20 செகண்ட் நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரியான உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கணுங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, ட்ரீட்டபிள் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோங்க. கண் புரையை பற்றி அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, சிம்டம்ஸ் என்ன, என்னென்னலாம் செய்யணுங்கிறத பற்றி தெளிவாக இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்குங்கிறதுல மிக உறுதியாக நான் இதை நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எதிர்காலம் நான் கண்டேன்.